முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை தலைமை செயலகத்தில் இருந்தபடி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் 376 நில அலுவலர்கள் மற்றும் 100 வரைவாளர்கள் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்குகிறார். அந்த காட்சிகளை பார்ப்போம். சுகன்யா நிலஅலவர் சென்னை. திரு கமல் நிலஅலவர் காஞ்சிபுரம். திருமதி தென்றல் நிலஅலவர் செங்கல்பட்டு. திரு மதன்குமார் நிலஅலவர் ராணிப்பேட்டை. திருமதி தஸ்லிமா நிலஅலவர் திருவண்ணாமலை. திரு மா கொடியரசு நிலஅலவர் கடலூர். திரு மனோஜ் நிலஅலவர் வேலூர். திருமதி ஜெனிட்டா பிளஸி வரைவாளர் சென்னை. விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்போம். பாஸ்கர் வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம் பாஸ்கர். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் நில அளவை பதிவேடுகள் துறையில தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக 376 நில அலுவலர்கள் மற்றும் 100 வரைவாளர்கள் பணியிடங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த பணியிடங்களுக்கான பணி நியமன ஆணைகளை தற்போது தமிழக முதலமைச்சர் வழங்கி வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அதைத் தொடர்ந்து செய்தி மக்கள் தொடர்பு சார்பில் ஓய்வு பெற்ற பத்திரிகையாளர்களுக்கான அந்த மாதாந்திரம் 12,000 ரூபாய்க்கான அந்த ஆணைகளையும் தமிழக முதலமைச்சர் வழங்க உள்ளார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் சார்பாக ஒரு 13 கோடி ரூபாய் செலவுல கட்டப்பட்டிருக்கக்கூடிய 3 கிடங்குகளையும் தற்போது தமிழக முதலமைச்சர் திறந்து வைக்க உள்ளார். விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். திருமதி சுகன்யா நிலஅலவர் சென்னை. திரு கமல் நிலஅலவர் காஞ்சிபுரம். $2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள். 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advt@dttv.in.